தாடி மீசி வச்சுக்கிட்டு நெஞ்சு நிமிந்து ஐயாவை பேசுற வயசு இல்ல. இல்ல அப்படி இல்லையா. வேற எப்படி வேற எப்படின்னு கேக்குறேன். தாய் இல்லாத பிள்ளையாச்சேன்னு ஊட்டி ஊட்டி வளர்த்தல. இதுவரைக்கும் ஒரு வார்த்தை பேசியிருப்பாரு உங்ககிட்ட, ஒரு வார்த்தை என்ன? ஆய கடமை செஞ்சுட்டேன், நீ உன் கடமை செஞ்சியா? நீ பெருசா லண்டன்ல படிக்கிறதுக்காக இந்த பூமியில பொன்னா விளைச்சு அமிச்சமே அந்த காட்டு பிராண்டி பதவிகளுக்கு என்ன பண்ண? நீ ஏதாவது பண்ணு, அதுக்கப்புறம் வீட்டை விட்டு போ, ஹோட்டல் வை, ரெஸ்டாரண்ட் வை, அந்த தெலுங்கு கழித்து கல்யாணம் பண்ணிக்க, பழஞ்ச மாதிரி என்னப்பா போய். நல்லது இங்க இருந்துதான் செய்யணுங்கிறது இல்லையா, வெளியே இருந்தும் செய்யலாம். நான் போறேன் ஐயா. போயிட்டு வரேன்னு சொல்லுகிறேன். அந்த நம்பிக்கை தான் வீட்டுல உள்ளவங்களுக்கு முக்கியம். எங்கயா கணக்கு பிள்ளை? யார் அவன்? எங்க கணக்கு பிள்ளை? ஐயா இங்கதான் இருக்கிய. ஐயா வியாபாரமா வெளியூர் போறாங்களாம், ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டாங்களாம். அவளுக்கு டிக்கெட் போடுங்க. ஒரு 10 நாள் சென்று எடுக்கட்டுங்களா? என்ன போ 10 நாள் தங்க மாட்டீங்களா? பத்து நாள் இருக்க மாட்டீங்களா? என் மயனை பக்கத்திலேயே வச்சு பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதா? நீ ஊரெல்லாம் சுத்திட்டு வரும்போது ஐயா போயிட்டு என்ன பண்ணீங்க? ஐயா நான் அவங்களை விட்டுட்டு போலங்க ஐயா. அங்க போய் பிசினஸ் எல்லாம் ஓகே ஆனதும் உங்களையும் கூட்டிட்டு போறேங்க ஐயா. என்னையா இந்த கட்டை இங்கேயே எரிஞ்சு வெந்து சாம்பலாகி இந்த மண்ணுக்கு உரமாகுமே தவிர வெளியே வராது. இந்த மரத்தை வேரோட சாச்சிராதப்போ அப்படித்தான சொல்லுவேன், புரியுதா? ஐயா நான் அந்த ஊருக்கு நல்லது ஏதாவது செய்வேன் ஐயா, என்ன நம்புங்க. உங்களை தானே நம்பணும். இந்த வீட்டுல வேற யாரு இருக்காரோ நம்புறதுக்கு? எப்பா